ஒரு அழகான பச்சை காட்டில் ஒரு சின்ன வெள்ளை முயல் இருந்தது. அந்த முயலுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. நான் எல்லாருக்கும் வியப்பாக பார்க்குற அளவுக்கு ஒரு வீடு கட்டணும்னு. ஒரு நாள் காட்டில் ஒரு பழைய மரத்துக்கு கீழே மின்னும் ஒரு பப்பாளி கல் கிடைச்சது. அதை எடுத்து பார்த்த முயலுக்கு ஆச்சரியம். அந்த பப்பாளி கல் பேச ஆரம்பித்தது. முயல், நீ நல்ல மனசு வச்சிருக்க, நான் உனக்கு மந்திர சக்தி தர்றேன், நீ நினச்ச மாதிரி வீடு கட்டிக்கோ அப்படின்னு. முயல் சந்தோஷமாக கைகளை தட்டியது. எனக்கு பெரிய பப்பாளி வீடு வேணும் அப்படின்னு நினச்சதும் பளிச்சுன்னு ஒரு அழகான வண்ணமயமான பப்பாளி வீடு உருவானது. அந்த வீடு சர்க்கரை மிட்டாய் சுவர், ஜெல்லியில் ஜன்னல், சாக்லேட்டு கதவு எல்லாம் இருந்தது. காட்டில் உள்ள மான், குரங்கு, கிளி எல்லாரும் வந்து பார்த்து, வாவ், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முயல் கொஞ்சம் பெருமைப்பட்டு, இது என் வீடு, யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஒரு நாள் மழை, இரவு நேரம் பலமான காற்று வீசியது. அந்த மந்திர பப்பாளி வீடு மெதுவாக உருக ஆரம்பித்தது. சாக்லேட்டு கதவு கரைஞ்சி போச்சு, ஜெல்லி ஜன்னல் கீழே விழுந்துருச்சு. முயல் பயந்து அழ ஆரம்பித்தது. ஐயோ, என் வீடு! அந்த சமயம் மான், குரங்கு, கிளி எல்லாரும் ஓடி வந்தாங்க. கவலைப்படாத முயலே, நாங்கள்லாம் உன் கூட இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கல்லும் மரமும் வச்சு ஒரு வலுவான வீடு கட்டினாங்க. முயல் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே சொன்னது, நான் பெருமைப்பட்டுட்டேன், மன்னிச்சுக்கோங்க, உண்மையான மந்திரம் நண்பர்கள் தான். அதன் பிறகு முயல் எப்போதும் எல்லாருடையும் பகிர்ந்து வாழ்ந்தது. அந்த காடு இனிமே இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.